டயத்தில் அஜித்தோட உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே இந்த பாட்டில் வந்து ஆரம்பிச்சிருவேன் தமிழ் ஜேர்னி. அஜித்துடன், சரணுடன், வைரமுத்துவுடன் இப்படி அந்த சம்பந்தப்பட்ட படங்கள் அந்த அதில் எம்எஸ் விஸ்வநாதன் கூட நடிச்சிருக்காரு அந்த படத்தில். அந்த ஒரு படம் வந்து எனக்கு அப்படியே க்ளீனாக இட் கேவ் த பிக்கஸ்ட் ஸ்டார்ட் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஆல் தீஸ் இயர்ஸ். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், அப்படி அந்த பாட்டு. அதில் வந்து ரொம்ப ஷாலினி நடிச்சிருப்பாங்க. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என் உள் நெஞ்சு சொல்கின்றது. அப்போ அந்த பாட்டில் அவங்க நிஜமாக அவங்க ரியல் லைஃப்லேருந்து லவ் பண்ணி நிஜ லைஃப்லேருந்து லவ் பண்ணி அதை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஸோ ரியல் டைம் டூவேட் நீங்கள் தான் கொடுத்தீங்க. ஸோ நான் வந்து பாட்டு பத்திரம் இசைமைக்கல கல்யாணமும் பண்ணி வச்சேன்னு சொல்லலாம். அட்டகாசம் அடுத்த சேனல் இதோட அதில் வந்து அதுக்குள்ளே வந்து ஹி ஹஸ் பிகம் எ பிக் ஹீரோ. அந்த நம்ம பார்த்த அஜித் வந்து டிரான்சிஷன் அப்படியே கொஞ்சம் வந்து அவருக்கு தலையில் பேர் வச்சுனாங்க. அப்போ அவருக்கு நான் வந்து இசையமைச்சேன், தலை போல் வருமா அவரோட ஆந்தம் ஆயிடுச்சு அது. ஸோ அவருக்கு ஒரு வித்தியாசமான பாட்டு. அதில் வந்து அவர் வந்து தூத்துக்குடியில் இருப்பார். தெற்கு சீமையில் என்ன பற்றி கேளு தீபாவளின்னு ஒரு பாட்டு. ஸோ அது ரீரிலீஸில் கூட அந்த படம் இப்போ ரொம்ப பெரிய ஹிட்டாச்சு கேள்விப்பட்டேன். ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து அவர் பாடின பாடல்கள் வந்து வெளியில் எங்கேயாவது பாடினா அதுக்கு வந்து ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று வரும். இதெல்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மெம்பர் ஆஃப் IPRS. ஸோ வி கெட் ராயல்ட்டிஸ். அவர் என்ன பண்ணுறாருன்னா இளையராஜா சார் இப்போ இந்த IPRSங்கிற அந்த கூட்டமைப்பிலேருந்து வெளியில் வந்துட்டார். ஒரு தனியே ஒரு லாயரை வச்சு எல்லாத்தோட கேஸ் எல்லாம் தனியாக டீல் பண்ணுறாரு. ஸோ அவருடைய கேஸ் எல்லாமே அவர் தனியாக டீல் பண்ணுறதுனால அவரை பற்றி எந்த சட்டத்தில் அவர் பண்ணுறாரு தெரியல. நாங்கள் எல்லாருமே இசைப்படம் எல்லாருமே IPRS கீழே வரோம். அது நான் என்ன சொல்கிறது, எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு ரைட்ஸ் வந்துருமே. எனக்கு எப்படி தான் ரைட்ஸ் வந்துருமே. ஆடிட்டோரியமில் பரத்வாஜ் சாருடைய 30 ஆண்டு பயணம் அதை கொண்டாடும் விதமாக ஒரு நிகழ்ச்சியை முதல் தடவையாக சென்னையில் நம்ம முயற்சி எடுத்து அதை நோக்கி பயணிக்கிறோம். அதனுடைய முன்னோட்டமாக தான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இதை அனௌன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம இங்கே எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். ஸோ முதல்ல வந்து இங்கே உட்கார்ந்துருக்கவங்க அத்தனை பேரையும் நான் ஒரு அறிமுகப்படுத்திடுறேன். அதுக்கப்புறமா பரத்வாஜ் சார் அவரை பற்றி அவருடைய டீட்டெயில்ஸ் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒருத்தராக பேசி முடிச்சுட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் I'll ask Bharadwaj sir to start so that you can take it from there. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது கிரேட் மூமெண்ட் ஃபார் மீ. 30 ஆண்டுகளாக நான் வந்து தமிழ் திரைப்படங்களில் மொத்தத்தில் திரைப்படங்களில் இசையமைச்சிட்ருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இந்த ஈவெண்ட் கம்பெனி, அதாவது டைஅப் இவெண்ட்ஸ் அண்ட் PR அண்ட் ராகா ஃபவுண்டேஷன், அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் ப்ரோக்ராம் பண்ணணும். உண்மை சொல்லணும்னா நான் வந்து எத்தனையோ நிகழ்ச்சி நடத்திருக்கேன். ஆனால் செலிப்ரேஷன் யாருமே பண்ணது கிடையாது. across various milestones like 25 years, 20 years and I've given hits and all. இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் அல்லது ஒரு என்ன சொல்கிறது கொண்டாட்டத்தை வந்து நம்ம பண்ண செஞ்சது கிடையாது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் ஃபார் ஹேவிங் டன் திஸ் அண்ட் ஆல்சோ ஆல் தி பீப்புள் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன் லைக் தி ஸ்பான்சர்ஸ் அண்ட் பீப்புள் லைக் தெம். I first of all wish to thank them because it's not a ticketed program. It's everything is just done by them, you know. ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்கு இந்த ஒரு கமர்ஷியல் டயத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் எவ்வளோ சம்பாதிக்கலாங்கிற நிலைமையில் வந்து முதல் முறையாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ ஃபார் ஹேவிங் டன் திஸ் அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் மீ கிரேட் மோட்டிவேஷன் as a musician to have completed 30 years and achieved whatever little I have, you know. So first of all I wish to I'm very really proud and happy about it. ரெண்டாவது வந்து இந்த 30 வருடங்களில் வந்து ஏகப்பட்ட அனுபவங்கள். You know, the initial period was a struggle, especially film industry is so competitive. So எல்லாத்துலேயுமே வந்து it's not only depends upon your talent but on the timing, the association and the outcome of the movie results. இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு வந்து அடுத்தடுத்த லெவலில் கூட்டு போகும். So I had to endure all these things over the period of 30 years. ஸோ அது அந்த ஜேர்னியில் வந்து there are many people who have contributed to my musical career. முதல்ல வந்து என்னை தேர்ந்தெடுத்த அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் அவங்களுக்கு நான் முதல்ல வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு they are the one who select you. அப்புறம் அவங்க அழகான டைரக்டர் வந்து அழகான கதை சொல்லி அந்த கதையில் வந்து மியூசிக் ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருக்கணும்.
அப்புறம் அந்தந்த சுச்சுவேஷன்ஸ் அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் பேர் பண்ணுறது. அப்புறம் சென்னை has got a great set of musicians, very talented musicians who support you musically. என்னோடய க்ரியேஷன்ஸை வந்து அவங்க வாசிச்சு சிங்கர்ஸ் ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ். ஸோ இப்படி எல்லாரோடைய கண்ட்ரிபியூஷனும் அப்புறம் ஃபைனலி படத்தில் வரும்போது அந்த பாடல் காட்சி, அதில் நடித்த நடிகர்கள், அவர்களுடைய பாப்புலாரிட்டி. ஒரு பாட்டு ஹிட் ஆகுதுன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் த மியூசிக் அலோன், இட் டசன்ட் மேக் சென்ஸ். இட்ஸ் எ கம்பைன்டு, இட்ஸ் எ ஹோலிஸ்டிக் திங் வேட் மேக்ஸ் இட் எ ஹிட் ஆர் எ சூப்பர் ஹிட். ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஐ ஹவ் பீன் பிளெஸ்ட் வித் மெனி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நிறைய விதவிதமான எனக்கு ஒரு லக்கின்னு ஒன்று என்னென்னா எனக்கு வந்து கிடைத்த படங்கள்லாம் வெவ்வேறு டைப்பில் கிடச்சிது. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அர்பன் அல்ல ஒரு இப்போ கிராமத்து பாடல்களோ இல்லை அப்படி இல்லை, எல்லாமே வெவ்வேறு படங்களுக்கு வந்து இசையமைச்ச வாய்ப்பு கிடச்சிது. ஆமாம், இது ஆரம்பத்தில் வந்து அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் ஆல்சோ லக்கி டு ஹவ் ஸ்டார்டட் மை கெரியர் இன் தமிழ் ஃபிலிம்ஸ். நான் அதுக்கு முன்னாடி தெலுங்கு கன்னட படம்லாம் பண்ணிட்டு இருந்தேன். தமிழ் படத்தில் வந்து எனக்கு முதல் படமே காதல் மன்னனில் அஜித்தோட பண்ண வாய்ப்பு கிடச்சிது. அந்த முதல் பாட்டு வந்து ரெக்கார்டிங் வந்து தமிழில் வந்து 12/12/1996. ஸோ அந்த நேரத்தில் அஜித்தோட உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே இந்த பாட்டில் வந்து ஆரம்பிச்சேன் தமிழ் ஜேர்னி. அஜித்துடன், சரணுடன், வைரமுத்துவுடன் இப்படி அந்த சம்மந்தப்பட்ட படங்கள் அந்த அதில் எம்எஸ் விஸ்வநாதன் கூட நடிச்சிருக்காரு அந்த படத்தில். அந்த ஒரு படம் வந்து எனக்கு அப்படியே க்ளீனாக இட் கேவ் த பிக்கஸ்ட் ஸ்டார்ட் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஆல் தீஸ் இயர்ஸ். ஆமாம், அதுக்கு ஆமாம். ஸோ அந்த படத்துலேருந்து அஜித்தோட காம்பினேஷன் எனக்கு ஒரு 6 படங்களுக்கு நான் இசையமைச்சிருக்கேன். முக்கியமாக அவருடைய அந்த வெவ்வேறு ஸ்டேஜஸில், அதாவது காதல் மன்னனில் இவாஸ் ஒன்லி கைண்ட் ஆஃப் எ பிகினர் ஆர் ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி தான் அவர் அதாவது லவர் பாய் மாதிரி இருப்பார். ஆனால் அவருக்கு அடுத்த அமர்கலம் படத்தில் வந்து we changed his position to, I mean director, he gave a different sort of picture to him. And எனக்கு வந்து அருமையான சிச்சுவேஷன்ஸ், சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், அப்படி அந்த பாட்டு. அதில் வந்து ரொம்ப ஷாலினி நடிச்சிருப்பாங்க. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என் உள் நெஞ்சு சொல்கின்றது. அப்போ அந்த பாட்டில் அவங்க நிஜமாக அவங்க ரியல் லைஃப்லேருந்து லவ் பண்ணி நிஜ லைஃப்லேருந்து லவ் பண்ணி அதை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அப்போ ரியல் டைம் டூவேட் நீங்கள் தான் கொடுத்தீங்க. ஸோ நான் வந்து பாட்டு பத்திரம் இசைமைக்கல கல்யாணமும் பண்ணி வச்சேன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐ ஹேட் டன் தேட் ஆஸ் வெல். தென் ஐ டிட் பார்த்தேன் ரசித்தேன், அஃப்கோர்ஸ் பிரசாந்த் சிம்ரனோட மிகப்பெரிய ஒரு லைலாவோட பெரிய ஹிட்டு. அப்புறம் ஐ டிட் ஜெமினி பண்ணேன். அது வந்து ஓ போடுவேன், வாட் அ பிக் ஹிட் இட் வாஸ். ஸோ அகெயின் தேட் வாஸ் அகெயின் ஸோ த லக் வாஸ் ஐ குட் கெட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் the ஓப்போடு became a very commercial hit. every world over it was hit. உலகம் முழுக்க இந்த பாட்டு தெரியாத ஆளே இல்லாமல் இல்லை. ஸோ எனக்கு வந்து அப்போது நான் நிறைய கண்ட்ரீஸ்லாம் போய் அதோட ரீச் வந்து எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் தென் பாண்டவர் மூவி கேம். பாண்டவர் மூவியில் டக்குன்னு அது பார்த்தா ரூரல் பிக்சர், அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அப்படியே ரூலுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து டக்குன்னு திருப்பி வந்து வேறு என்ன படம் வந்தது, இல்லை அது அட்டகாசம் அடுத்த சேனல் இதோட. அதில் வந்து அதுக்குள்ளே வந்து ஹி ஹஸ் பிகம் எ பிக் ஹீரோ. அந்த நம்ம பார்த்த அஜித் வந்து ட்ரான்சிஷன் அப்படியே கொஞ்சம் வந்து அவருக்கு தலையில் பேர் வச்சுனாங்க. அப்போ அவருக்கு நான் வந்து இசையமைச்சேன், தலை போல் வருமா அவரோட ஆந்தம் ஆயிடுச்சு அது. ஸோ அவருக்கு ஒரு வித்தியாசமான பாட்டு. அதில் வந்து அவர் வந்து தூத்துக்குடியில் இருப்பார். தெற்கு சீமையில் என்ன பற்றி கேளு, தீபாவளின்னு ஒரு பாட்டு. ஸோ அது ஒரு ரீரிலீஸில் கூட அந்த படம் இப்போ ரொம்ப பெரிய ஹிட்டாச்சு கேள்விப்பட்டேன். ஸோ ஆல் தீஸ் ஃபிலிம்ஸ் ஹேப்பன் ஒன் ஆஃப்டர் தி அதர். அண்ட் நாட் ஓன்லி ஒன், இந்த ஒரு படத்தை எடுத்திங்கன்னா 5 பாட்டு ஹிட் ஆகும். அது எனக்கு அந்த பெருமை வந்து டைரக்டருக்கும் சேரும். எனக்கு வந்து யூஸ் டு என்ஷூர் தட் எவ்ரி கைண்ட் ஆஃப் பீப்புள் வேர் என்ஜாய் தி ப்ரோக்ராம். ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான பாடல்களும் அந்த பாட்டு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த படம் என்ன அப்படி சொல்லினே வரலாம். ஒரு சீக்வன்ஸாக வரும்போது இந்த ஆட்டோகிராஃப் படம் வந்தது. ஆட்டோகிராஃப் பார்த்தா சேரன் அவரோட பாண்டவர் பூமி பண்ணி அடுத்த படம் சேரன் கூட பண்ணேன். அவர் பார்த்தா ஒரே மண் வாசனை அப்படியே உருகி அவரில், அது என்ன சொல்கிறது, ஓவராக ஃபீல் பண்ணுற ஒரு டைரக்டராகவே அவர் சென்டிமெண்டல் டைரக்டர். ஸோ அவர் வந்து சார் வந்து ஞாபகம் வருதேன்னு ஒரு பண்ணார். ஞாபகம் வருதே, இன்ஃபேக்ட் த டைட்டில் ஆஃப் த 2 days ஞாபகம் வருதேன்னு அப்படியே. அதுலேயும் முக்கியமான எல்லோரும் என்ஜாய் பண்ணுற இடம் வந்து முதல் வகுப்பு எடுத்த மல்லிகா டீச்சர் ஞாபகம் வருது.
ஸோ அப்படியே வாழ்க்கையில் ஒவ்வொரு முதல் நடந்த சம்பவத்தையும் என்லிஸ்ட் பண்ணுற ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு படம் வந்து பூவேலின்னு படம் நடுவில் கேபி ஃபிலிம்ஸ். ஆமாம், ஒரு கவிதா லைக் ஃபர்ஸ்ட் பிக்சர். அவரோட காதல் மண் பார்த்து பாடினே அவர் கேமி தி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு கிவ் மீ மூவி. ஆக்சுவலி ரிவ்யூ பார்க்கும்போது கேபி சார் படத்தை பார்த்துட்டு யார் மியூசிக் டேரக்டர்னு கேட்டார். இந்த பக்கத்தில் இருக்கிறது இவர் தான் சார். நீங்கள் அடுத்த படம் பண்ணுறீங்கன்னா உடனே எனக்கு கேமி பூவேலி. அதில் வந்து ஒரு பூ எழுதும் கவிதைன்னு ஒரு பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயே வந்து இந்த கதை சொல்ல போகிறேன், விடு கதை சொல்ல போகிறேன். இன்னும் முக்கியமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அப்புறம் ஆட்டோகிராஃப். ஆமாம், இல்லை ஆமாம், அதை பிடிச்சிருந்தேன். அப்புறம் அப்புறம் வந்து ஆட்டோகிராஃப் படத்தில் வந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு பாட்டு. ஸோ இது நீங்கள் இப்போ யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் வந்து அந்த சுச்சுவேஷன் சொல்ல போக அதுக்கு நான் கரெக்டாக மேட்ச் ஆகி ஃபிட் பண்ணி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ காம்பினேஷன். முக்கியமாக வேர்ட்ஸ் ஆல்சோ. அண்ட் ஐ வாஸ் லக்கி டு ஹேவ் ஒர்க் வித் சச் கிரேட் லிரிக் ரைட்டர்ஸ். நான் வைரமுத்து சார் கூட 26 படம் பண்ணியிருக்கேன். அண்ட் 26 படமுமே வந்து 5 பாட்டு, ஒரு 130 பாட்டு வச்சுங்களேன், ஒரு 100 பாட்டாவது ஹிட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வேறு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வசூல் ராஜா பிபிஎஸ், கமல்ஹாசனுடைய வசூல் ராஜா பிபிஎஸ் வந்தது. அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா வந்து அவருக்கு முதல்ல ஹீரோ இன்ட்ரொடக்ஷன். அதாவது அவர் வந்து காலேஜில் வந்து அவர் வந்து ஒழுங்காக பாஸ் பண்ணி வரமாட்டார். காப்பியெல்லாம் அடித்து ஏதோ வில் டூ சம் மிஸ்டீஃப் அண்ட் கம் டு தி. அப்போ அந்த முதல்ல ஒரு பாஸ் ஆகி வரும்போது அப்படி ஸ்டைலில் அந்த குண்டாஸ் கூட காலேஜுக்கு என்ட்ரி பண்ணுவார். அந்த இடத்துல வந்து கலக்க போவது யாரு நீ தான், அப்படியே அந்த என்ட்ரன்ஸும் அந்த பாட்டும் சூப்பராக இருக்கும் அப்படியே பிக்சரில். அப்போ அது கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சது. அதுலேயே அவர் ஆழ்வார்பேட்டை இருந்தாரோன்னு ஆழ்வார்பேட்டை ஆண்டவா அப்படின்னு அந்த பாட்டு. அப்புறம் 10 நம்பர் 1 சொல்லு. முக்கியமாக சிரிச்சு வந்தா சீனா தானா டோய், அது வேற ஒரு பக்கம் குத்து பாட்டு. காடு திறந்து கிடக்கின்றது அப்படி ஒரு பாட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஸ்டைலில் அதுக்கப்புறம் வந்து ஐயா படம் வந்து நம்ம இப்போ நான் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கேன் இப்போ. ஸோ தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு படத்துலேயே வந்து அந்த படம் ஐயா சரத்குமார் நடித்தார். நயன்தாரோட ஃபர்ஸ்ட் பிக்சர் அது. ஸோ அதில் ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். அப்படியே அந்த பாட்டு வந்து சார் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து எல்லா அந்த பஸ்ஸுகள்லாம் வரும். எனக்கு அந்த பிக் ஃபேனாக இளையராஜா. அவரோட பாட்டெலாம் பஸ்ஸில் கேட்கும். நம்ம பாட்டு எப்படி கேட்கும் நான் ஒரு ஆளாக எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை தீர்த்து வச்ச பாட்டு தான் இந்த ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். அதுலேயே இன்னொரு பாட்டு வரும், ஐயா தோற நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோற. இப்போவுமே அந்த நம்ம கிராமப்புறங்களில் ஒரு பெரிய மனுஷன் வரான்னு அந்த பாட்டு தான் போடுறாங்க. ஸோ அதனால் ஒரு என்ன சொல்ல விஷயம் இருந்ததுன்னா, படத்தை நாங்கள் என்ன பாட்டு பிடிச்சாலும் என்னுடைய லக் என்னென்னா, படத்தை தாண்டி outside the cinema halls, probably one of the few music directors who had the chance to get his songs played everywhere. வெறும் சினிமாவில் மாத்திரம் பாடி அந்த காட்சியை மாத்திரம் பாட ரசிக்கிறத விட்டுட்டு தன்னோட வாழ்க்கையோடு இட்டு பார்க்குறபோது ஆமாம், ஐ வாஸ் ஏபிள் டு ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல், ஐ மீன் லக்கி பீப்புள் டு ஹேவ் காட் சச் சான்சஸ். சினிமா படம் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே உங்களுக்கு தோழா தோள்கோடு கொஞ்சம் சார்ந்துக்கணும். ரொம்ப அழகான ஒரு நட்பை பற்றி ஒரு சொல்கிற ஒரு பாட்டு. ஒவ்வொரு பூக்களுமே இஸ் டெக்ஸ்ட் புக். ஆமாம், அதே மாதிரி ஒவ்வொரு பூக்களுமே ஆட்டோகிராஃபில் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் புக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்ஸ்ட் புக்கில். ஸோ அதே மாதிரி அதாவது ஐ வாஸ் லக்கி டு எக்ஸ்ட்ரீம் ஆல் கைண்ட் ஆஃப் சாங்ஸ். இப்போ அந்த மாதிரி இத்தனை பாட்டு பண்ண டயத்தில் இருக்கிறது மெனி இயர்ஸ். திருட்டு பயல் ஒரு படம் வந்து தையத்தா ஒரு அருமையான ஒரு கிளாசிக்கல் சாங் வந்து சாருக்கை சொல்லாருக்கும். ஸோ எனக்கு வந்து அதில் வந்து இன்னொரு பாட்டு, பொய் சொல்ல போகிறேன் நீ ரொம்ப அழகி அடி, ரொம்ப ஒரு அந்த திருடனை பற்றி சொல்லுவார், அழகாக இருக்கும் அந்த பாட்டு. இப்படி எல்லா பாட்டும் பண்ண நான் வந்து சில காலமாக வந்து இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் வரவே இல்லை. அங்கே தான் இப்போ மெயின் பாயிண்ட் வரோம். இப்போ தான் நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராசஸில் நான் வந்து எல்லா பெரிய ஹீரோக்கும் மியூசிக் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய லைஃப்பில் வந்து முக்கியமான ஒரு, இப்போது எந்த ஹீரோன்னு எடுத்துங்க, அந்த நான் நடித்த இசையமைச்ச ஹீரோடைய அவருடைய டாப் 10 படத்தில் என்னோடய பாட்டு வந்துடும் சார். கண்டிப்பாக என்னோடய படம் வந்துடும். அதே மாதிரி எல்லா பாடகரும் நீங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுதாஸ், சித்ரா, சுஜாதா, அந்த காலத்தில் யாரெல்லாம் வச்சு ஸ்ரீனிவாஸ், அனுராதா ஸ்ரீராம், எல்லா சிங்கரும் எடுங்க, அவங்களுடைய லைஃப்பில் 10 பாட்டில் என்னோடய பாட்டு வச்சுவாங்க. வேரியஸ் டைம் இருக்குதில்லை. ஸோ இப்படிலாம் நான் செஞ்ச ஒரு ஆள் வந்து
திடீர்னு பார்த்தா ஒருத்தருமே இங்கே ஒருத்தர் நமக்கு இந்த நீங்கள் நான் வந்து நம்ம மறந்துட்டாங்களா நான் இல்லையா தெரில. அங்கே தான் வந்து இப்போது இந்த நிகழ்ச்சி வருது. இப்போ இவ்வளவு செஞ்ச ஒரு ஆள் வந்து நிறைய பேருக்கு உண்மை சொல்லலாம் சார். நிறைய பேருக்கு என்னோடய பேர் தெரியும், ஆனால் நான் எப்படி இருக்கிற கூட தெரியாது. நிறைய பேருக்கு என்னோடய பாட்டு பண்ணிருக்குன்னு தெரியும், ஆனால் நான் தான் பண்ணிருக்கேன் தெரியாது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனை இருந்தது என்னோடய லைஃப்பில். அதை ஒரே நிமிஷத்தில் ஒரு நொடியில் நீங்கள் சரி பண்ணி விட்டாங்க. ஆனால் தேர்ஸ் ஆல்வேஸ் சேயிங் நோ எவ்ரிதிங் கம்ஸ் அட் த ரைட் டைம். ஸோ ப்ராபப்லி ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் ஆல் தீஸ் டேஸ். நவ் சின்ஸ் ஐ ஹவ் கம், ஐ வில் பி டூயிங் லாட் ஆஃப் ஷோஸ், எஸ்பெஷலி இந்த ஷோஸ் தானே இப்போ காலங்கள் வந்து. ஸோ அந்த ஷோஸ் பண்ணுறதுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் ஆக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஐ வெரி கான்ஃபிடென்ட் that this will be a kind of an opening act to all my future. And also I believe that சினிமா இசை வந்து நீங்கள் ரசித்ததுக்கு காரணம் வெவ்வேறு காரணம் இருக்கலாம், ஆனால் அந்த காரணத்துக்காக அந்த பாட்டை ஸ்டேஜில் வந்து பார்க்கணும். இப்போ எப்படி, அதாவது ஐம் நாட் டிமீனிங் எனிபடி, பட் மோஸ்ட்லி இட் இஸ் பீன் டர்ன் அவுட் டு பி ஒரு டான்ஸ் ஃபீச்சர்ட் ஆர் அதர் என்ன விஷுவல் இதுக்கு தான் வந்து. பட் சினிமா பாட்டு அது மாத்திரம் இல்லையே, வேறு சொன்ன பாட்டு எவ்வளோ விஷயத்துக்கு இருக்குது, அதோட அர்த்தத்துக்கு, அதோட பாடின விதத்திற்கு, சங்கீதத்திற்கு, அதை எல்லாமே நான் என்னுடைய ப்ரோக்ராமில் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ when you come to my program, wherever I'm performing as a concert, you will be able to enjoy the song on its original value, whatever it was. அது என்ன லெவலில் இருந்தோ அதே மாதிரி நான் வந்து நல்ல முறையில் வந்து அந்த பாட்டை பாடி மகிழ்வுக்கு ஆசைப்படுறேன். அதனால் இது ரொம்ப அழகான ஒரு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் தி ஆர்கனைசர்ஸ் அண்ட் யூ ஆல். எனக்கு ரொம்ப ஒரு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாகவே இருந்தது. அப்போ நம்ம திடீர்னு வந்து என்ன வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப பெரிய ஆளாயிட்ட பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து 100 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன். Over the period of 30 years, I have done more than 100 films. Of course, covering other languages also. But the best part was I was always successful in எல்லா படமே எனக்கு ஹிட்டு. அதாவது அது மாதிரி இருந்தது. பட் ஒரு சில காரணம் கம்மிங் டு நவ் இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்க போது நான் உங்களுக்கு கேட்டேன், உங்களுக்கு யாரெல்லாம் வருவாங்க என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே, தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், அப்புறம் பாடகர்கள், அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள், நடிகைகள், ஈவன் ஆக்சுவலி ஐ ஹேவ் லாட் ஆஃப் சப்போர்ட் பேஸ் ஃப்ரம் தி சைட் ஆக்டர்ஸ் ஆல்சோ, காமெடியன்ஸ் ஆல்சோ. ஐ ஹவ் மேட், நான் வந்து வடிவேல் சாரை வந்து பாட வச்சுருக்கேன், அது மாதிரி சார்லி சாரை பாட வச்சுருக்கேன். ஸோ தே ஆல்சோ கண்ட்ரிபியூட் டு தி மூவி, யூனோ. ஸோ மியூசிக்கல் ஐ ஹவ் டன் ஒர்க் வித் தெம். ஸோ தேர் ஆல்சோ எக்ஸ்பெக்டட். இந்த மாதிரி எல்லாருமே, அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் அண்ட் ஜென்ரல் மை ஸோ கால்டு வெல் விஷஸ் அண்ட் ஃபேன்ஸ். ஸோ அதாவது எனக்கு வந்து ஆசை என்னென்னா, நான் நடித்த எல்லா டைரக்டர் எல்லாத்தையும் கூப்பிட போகிறேன். அது அன்றைக்கி அவைலபிளாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ தேர் அவைலபிலிட்டி நிச்சயம் வருவாங்க. எனக்கு சோஃபார் ஐ ஹேட் எக்ஸலன்ட் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இனிதான் சொல்ல போகிறேன். ராத்திரி ஃபோன் பண்ணுவேன் சார். ஆமாங்க, எனக்கு சார் 2 முறை கிடச்சிது விஜய் சார் கூட பண்ணுறது, ரஜினி சார் கூட பண்ணுறதுக்கு வந்து இருந்துச்சு. நான் வந்து இவங்களை தவிர மற்ற எல்லாருலேயும் விஜயகாந்த் சார், கார்த்திக் எல்லாம் கூடயும் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து 2 முறை அது வந்து ஏதோ இந்த நடக்கலை சார், நான் கொடுத்து வைக்கல. அது வந்து இட்ஸ் எ லீகல் இஷ்யூ சார். அது பேசிக்கலி வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, சட்டத்து விஷயமான விஷயம். அது வந்து நம்ம அபிப்பிராயம் சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து அவர் பாடின பாடல்கள் வந்து வெளியில் எங்கேயாவது பாடினா அதுக்கு வந்து ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று வரும். இதெல்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மெம்பர் ஆஃப் ஐபிஆர்எஸ், ஸோ வி கெட் ராயல்ட்டிஸ். அவர் என்ன பண்ணார்னா, இளையராஜா சார் இப்போ இந்த ஐபிஆர்எஸ்ங்கிற அந்த கூட்டமைப்பிலேருந்து வெளியில் வந்துட்டார். அவர் தனியே ஒரு லாயரை வச்சு எல்லா தன்னோட கேஸ் எல்லாம் தனியாக டீல் பண்ணுறாரு. ஸோ அவருடைய கேஸ் எல்லாமே அவர் தனியாக டீல் பண்ணுறதுனால அவரை பற்றி எந்த சட்டத்தில் அவர் பண்ணுறாரு தெரியல. நாங்கள் எல்லாருமே இசைப்படம் எல்லாருமே ஐபிஆர்எஸ் கீழே வரோம். நான் என்ன சொல்கிறது, எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு ரைட்ஸ் வந்துடும். எனக்கு எப்படி தான் ரைட்ஸ் வந்துடும். அதாவது என்ன படத்தில் வந்தாலுமே
அது ஆப்வியஸ்லி அதாவது அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது முதல்ல. அதாவது யாருமே ஒரு பாடல் கேட்கணும்னா வந்து தேவ் டு ஆஸ்க் ஃபார் இட். சும்மா எடுக்கிறது தப்பு இல்லை, அது ஜென்ரலாகவே ஒரு பொருளை எடுத்துக்கிறதே தப்பு தானே. ஸோ இன்னொருத்தர் இசையமைத்த ஒரு பாடல் எடுக்கிற போது அவங்க இதை கேட்கணும். அதுக்கு அந்த 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 சட்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ அந்த ரூல்ஸ் என்ன அதுக்கெல்லாம் எல்லாமே இட்ஸ் ப்ராப்பர்லி ஃப்ரேம்டு. அது பண்ணி எடுக்கலாமே, தப்பு கிடையாது. நான் யார என்னையா கூப்பிடுங்க. Sir, honestly, I am not here to please Gen Z kids as of now. This is not a concert, this is a celebration. When I go into a concert stage, அங்கே சொல்ல முடியாது நான் என்னோட தமிழ் பாட்டே K-pop மாதிரி பாடுவேன். நான் அங்கே என் கூட வந்து 10 பேர் ஆடுவாங்களா இருக்கும். அது அந்த இடத்துல அந்த அந்த டிபெண்டிங் அந்த கான்செப்ட் வேர் டூயிங் இட். இன்ஃபேக்ட் சி லாஜிக்கலி சார் ஆஸ் இசையமைப்பாளர் வந்து எனக்கு அந்த காலம் இந்த காலம் என்ன, எந்த காலத்தையும் அந்தந்த காலத்தில் மக்களுக்கு பிடிக்கிற பாட்டு தான் என்னோட இசை வேலையை என்னோடது. ஸோ ஜென் ஜி வரட்டும், ஜென் ஜி ப்ளஸ் வரட்டும், ஐ வில் ஆல்சோ சேஞ்ச் அக்கார்டிங்லி இஃப் நெசசரி. டிபெண்ட்ஸ் ஆன் த கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஐ எம் கிவன். ஸோ எனக்கு அடுத்த பாடல் வந்து இருக்கிற போது நான் ஜென்சிக்கு நிச்சயம் பண்ணுவேன். ஆமாம் ஆமாம், வந்து நிஜமாகவே நானே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்படியே போட்டோடனே டப்புன்னு ஒரு 10 செகண்டுக்குள்ளே 2 பாட்டு கொடுக்குது. இப்போ கேள்வி என்னென்னா, அதை வந்து நம்ம அதை 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 விரும்புகிறோமா, அதை ரசிக்கிறோமா, அது வந்து நமக்கு சூட் ஆகுதாங்கிறதுக்குல்ல. இதில் திணிக்கப்படுது இல்லை, அது நமக்கு யூஸ் ஆகுதான் பாருங்கள். சம்டைம்ஸ் அது வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் பாடுற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஞாபகம் வருதே நான் பாடுறேன். ஞாபகம் வருதே ஞாபகம் வருது. இப்போ இப்படி சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்குது. இதே நான் மாற்றி பாடுறேன் பாருங்கள். ஞாபகம் வருது ஞாபகம் வருது ஞாபகம் வருது. இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? ஏதோ சில வேறு ஏதோ குத்துப்பாட்டு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு, உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அது பண்ண எடுத்துக்கலாம் அதுலேருந்து. பட் ஐ டோன்ட் நோ, எல்லாரும் சி. அதான் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்குது. எங்கள் ஃபேமிலியில் வந்து எனக்கு ஒரு மகள் இருக்கா சார், அவளை வெளிநாட்டில் இருக்காங்க. நானும் ஒய்ஃப் தான் இருக்கேன். இப்போ சார் வந்து உண்மை சொல்லணும்னா, இந்த கோவிட்டுக்கு அப்புறம் முன்னாடி வரையும் ஐ வாஸ் டூயிங் லாட். கோவிட்டுக்கு அப்புறம் வந்து நான் வந்து தேர் வாஸ் சம் பர்சனல் ப்ராப்ளம் சேஞ்சஸ். ஆனால் இப்போ வந்து ஏகப்பட்ட என்கொயரி வருது சார், ஏகப்பட்ட என்கொயரிஸ் ஆர் தேர். பீப்புள் சடன்லி லுக்கிங் ஃபார் மீ ஃபார் ஒர்க். ஸோ ஆப்வியஸ்லி ஐ எம் மியூசிஷியன், ஐ எம் ட்ரெயின் மியூசிஷியன். அதுக்கு சரியாக வாய்ப்பு கிடச்சி அதுக்கு வந்து நிச்சயம் பண்ணுவேன். இப்போ 2-3 பைப்லைன் கூட இருக்குது. சார் சரியான கேள்வி கேட்டீங்க. டைரக்டர் சரண் கூட நான் 12 படம் பண்ணியிருக்கேன். இந்த 12 படமும் சரண், பரத்வாஜ், வைரமுத்து. நாங்கள் வந்து இந்த காதல் மன்னலில் ஆரம்பித்தது அப்படியே போது ஒரு லக் என்னென்னா, இப்போ பொதுவாக வந்து ஒரு இசையமைக்கிற டியூன் கொடுக்குறது வந்து மியூசிக் டேரக்டர் தான் கொடுப்பாரு. ஸோ நான் என்ன அப்படி அவர் சொல்லுவார், இந்த மாதிரி இப்படிலாம் இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும் அப்படி சொன்னோன்னே நான் ஒரு டியூன் கொடுப்பேன் சார். முதல் டியூனே ஓகே ஆயிடும். அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவர் இவ்வளோ தூரம் நமக்கு அந்த பொறுப்பாக கொடுத்த உடனே அப்படியே நானும் ஒர்க் பண்ணுவேன். அப்படி அதில் அந்த அம்மா அதில் வந்து இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஈச் சாங் ஹேஸ் பீன் அ கிரேட் ஒட் யூ கால் சைன் ஆஃப் கிரேட் ட்ரஸ்டிங், நம்பிக்கை என் மேலே வருது. அதனால் அவர் வந்து அல்டிமேட் சார். அவர் வந்து இன்ஃபேக்ட் அவர் தான் அவர் முக்கியமான ஆள் இருப்பார். அன்றைக்கி நம்ம 24 சார். ஆமாம், நான் வந்து எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நான் அதுவே சொன்னேன், இளம் தலைமுறை மியூசிக் எல்லாருமே வரணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஏன்னா நான் வந்து தனிப்பட்ட முறை சொல்கிறேன், ஒரு இசையமைப்பாளோட வேலை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேலை சார். இட் இஸ் நாட் லைக் வாட் மெனி பீப்புள் டு நாட் நோ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ். இப்போ ஒரு பேப்பரில் வந்து ஒவ்வொரு பூக்களுமே எழுதி கொடுத்து அதை டியூன் போடும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அதோட கஷ்டம். ஸோ டிஃபிகல்ட் இட் இஸ். 1,00,000 பாட்டு இருக்குது, அதே அந்த 12 நோட்டுக்குலாம் போயிட்டு வரணும், வித்தியாசமாக இருக்கணும், மக்களுக்கு பிடிக்கணும். இட்ஸ் எ வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் வெரி சேலஞ்சிங் ஜாப். இதில் வந்து எந்த இசையமைச்சாலும் பெரிய கால் தான். அவன் ஒரு படம் பண்ணுறான்னா 5-6 படம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்னோட இந்த இசை நிகழ்ச்சிக்கு ஐ வாண்ட் லாட் ஆஃப் யங் டைரக்டர்ஸ் ஆல்சோ ஐம் இன்வைட்டிங். ஆக்சுவலி யங் மியூசிக் டைரக்டர்ஸ் whom I like, who has also some people have worked with me, அவங்களையும் கூப்பிடுறேன். அப்புறம் சக இசையமைப்பாளர்களையும் கூப்பிட ஆசைப்படுறேன். எனக்கு வந்து இந்த ஒரு பேசிக்கலி ஐ வாண்ட் டு செலிப்ரேட் மை செல்ஃப். இது வந்து ஒரு
அது இது நடக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இட்ஸ் அ மோட்டிவேஷன். இல்லை அதுதான் சார் பேசி முடிக்கிட்டோன்றதுக்காக வெயிட் பண்ணேன். சொல்லுங்கள். ஃப்ளூட் கரெக்ட், ரொம்ப அழகாக கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சாங்க. அவங்க எப்படின்னா டைரக்டர் சரண் சொன்னார், நாங்கள் வந்து கர்நாடகாவில் வந்து அகும்பேங்கிற இடத்துல வந்து we are going to shoot this song. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மூங்கில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பாட்லேயுமே ஒரு வண்டு வந்து ஒரு இப்படி போய் டக்கு ஒரு இடத்துக்குள்ளே போகும். ஸோ ஐ தாட் வை நாட் ஹேவ் ஆல் ஃப்ளூட்ஸ் இன் தி ப்ராப்ளி இஸ் ஒன்லி சாங். இல்லை அவர் வந்து சொன்ன உடனே நான் பாட்டு கம்போஸ் பண்ணுற போது எனக்கு பண்ணேன். ஸோ அதில் 3 பேஜியுமே ஃப்ளூட் தான் சார் ஃபுல்லாகவே, ஆல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளூட்ஸ். தேங்க்யூ ஃபார் எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சிங்க. My pleasure. In fact, there are so many such. Coming to this point, I also want to share my experiences of doing why I did like this. ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும்ல, அந்த பாட்டு ஏன் இப்படி பண்ணேங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி எனக்கு அந்த இதில். ஸோ இட் கோட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம். ஒரு நிமிஷம், இப்போது ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இந்த 24ஆம் தேதி ப்ரோக்ராம் வந்து அவருடைய 30 ஆண்டு பயணத்தை வந்து அவர் கூட சமகாலத்தில் இருந்தவங்க, இப்போ இருக்கிறவங்க, அவர் கூட வேலை செஞ்சவங்க, எல்லா துறையிலேருந்து இருக்கிறவங்களும் நம்ம வந்து இன்வைட் பண்ணி, அது வந்து பியூர்லி அன் இன்வைட் ஈவெண்ட். அது வந்து டிக்கெட் போட்டு நம்ம கச்சேரி மாதிரி வச்சு சேல்ஸ் பண்ணுற ஈவெண்ட் இது கிடையாதுன்றதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஏன்னா அவரை கொண்டாடுற விதமாக நம்ம இருக்கணுன்றதுக்காக நம்ம யார் வேணால் வரலாம், இல்லை நம்மளுடைய அழைப்பு இருந்தால் அவங்க வரலாம். ஸோ அதுதான் விஷயம். ஸோ நம்மளுடைய அழைப்பு யாருக்கு இருக்குதோ அவங்க வரலாம், இதுதான் விஷயம். அதே மாதிரி கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி it's my responsibility to tell that's Mr. Carden. So he takes care of the entire production of this entire event, and Mr. Anand Sairam, he is the executive committee member for this entire event, and Gopikrishnan sir obviously from Raga Dreamworks. ஸோ அவரும் நானும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராமை பிளான் பண்ணோம். இன்றைக்கி இந்த அளவுக்கு எங்களால் கொண்டு வர முடியுதுன்னா எங்கள் 2 பேரும் இவங்க எல்லாருடைய சப்போர்ட் இருந்ததோடு தான் எங்களால் பண்ண முடியுது. அண்ட் ஆன் மை ரைட் இஸ் Bala, who takes care of our entire creative for the entire events. And there Mr. Rajesh again from the executive committee member for the ஞாபகம். ஸோ இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்போடு தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அனைவரும் நீங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் வெளியில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த ஜனவரி 24ஆம் தேதி இதை சிறப்பாக நடத்தும். நானும் வேண்டிக்கிறேன். ஆமாம், ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ ஷுட் கம். மேக்ஸிமம் இதை வந்து எனக்கு இட் வில் பி கிரேட் மோட்டிவேஷன் இஃப் யூ ஆல் கம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் மேக் இட் a great event. லான்ச் பண்ணிடலாம். கேளுங்க. சார், உங்களுடைய அந்த மெல்லிசை அண்ட் இப்போ இருக்கக்கூடிய இசைக்கான ஒரு டிரான்சிஷன் மாதிரி ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில். அண்ட் இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஸோ நீங்கள் அமைத்த பாடலில், இசையமைத்த பாடலில் உங்கள் மனைவிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல்னா எங்கள் மனைவிக்கு வந்து, அதாவது எவ்ரி வைஃப் வில் லைக் த சக்ஸஸ் ஆஃப் அவர் ஹஸ்பண்ட். ஸோ நான் முதல் பாட்டு தான் ஹிட்டு, உன்னை பார்த்த பின்பு அதான் அவங்களுக்கு பிடிக்கும். அது எனக்கு கேம் மீ த பிரேக். ஸோ ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட். முதலாக இசையமைத்த பாடல் சொல்ல ஞாபகம் வருது. கோபி சார், நீங்கள் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடுங்க. எல்லோரும் வந்து ஃபங்க்ஷனை சிறப்பிக்கணும். இப்போ நீங்கள் எங்களோட பாடலில் தான் அஜித் சாருக்கே வந்து காதல் மன்னன்ற அப்படி ஒரு விஷயமே வந்து உருவானது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமர்கலம் படத்தில் வந்து ரகுவன் சார் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் சார் அழகாக பிடிக்கிறாங்க. அதாவது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார். பொதுவாக ரீரெக்கார்டிங்கிறது என்னென்னா, அந்த உள்ள ட்ராமா என்ன நடக்குதோ அதை மேம்படுத்துறது. டு என்ஹான்ஸ் தி ட்ராமேட்டிக் எஃபெக்ட் ஆஃப் த சீன், தட்ஸ் கால்ட் ரீரெக்கார்டிங். வி மேக் மியூசிக் டு என்ஹான்ஸ் தி ட்ராமேட்டிக் எஃபெக்ட் ஆஃப் த சீன். ஸோ அமர்கலம் படத்தில் வந்து ரகுவரன் வந்து ஒரு பழைய தாதா. அவர் வந்து ப்ரெசென்ட் வந்து குவாய்ட்டாக இருப்பார், ஆனால் அவர் வரும்போதே ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் எழுப்பினார். நான் என்ன பண்ணேன்னா, இந்த என்னோட அடித்தொண்டையில் ஆமாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கரகரன்னு நான் வந்து ஒரு பீஸ் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை ஈக்யூலாம் பண்ணி மேட் வெரி பேசிக் ஸ்டஃப். அண்ட் தென் வி இன்ஸ்டால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஆனந்த விடனில் வந்து அதோடைய ரிவ்யூ கொடுக்குற போது பரத்வாஜ் ரகுன்னு வரும்போது 4 கால் பிராணியை உபயோகித்திருக்கிறாருந்தாங்க. அதனால் ஓகே